அனைவருக்கும் வணக்கம். கிளேலேம்ப் அகாடமிலேருந்து நான் சதீஷ்குமார். 10th ஹிஸ்ட்ரி பார்த்துட்டு இருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா பாலிட்டியில் குடிமைகளில் ஒரு லெசன் பார்த்துருக்கோம். அது 3 பார்ட்டாக பார்த்துருக்கோம். அடுத்து ஒரு முக்கியமான லெசன் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா நடுவண் அரசு. சரிங்களா? இதுக்கு முன்னாடி லெசன்லேயே நடுவண் அரசு, அதாவது மத்திய அரசு, மாநில அரசு, இதுக்கான ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு பார்த்துருந்தோம். இங்கே செப்பரேட்டாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நடுவண் அரசுக்கு மட்டும் நடுவண் அரசை பற்றி என்ன, அதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன, அந்த நடுவண் அரசின் கீழே யார் யார் வருவாங்க, சரிங்களா, அதனுடைய அதிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். சரிங்களா? பாருங்கள், அறிமுகம். சரிங்களா? அந்த நடுவண் அரசு அப்படிங்கிறது இந்திய நாட்டின் உயர்ந்த அரசாங்க அமைப்பு நடுவண் அரசு. சரிங்களா? மொத்த எல்லா மாநிலத்தையும் சேர்த்தது நடுவண் அரசு. இதன் தலைமையகம் புதுடெல்லியில் அமைந்துள்ளது. இப்போ இங்கே தலைமையகம் எங்கே இருக்குது? புதுடெல்லியில் அமைந்துள்ளது. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 5, அதில் 52வது 52லேருந்து 78வது சட்டப்பிரிவுகள் நடுவண் அரசின் நிர்வாகம் பற்றி குறிப்பிடுகின்றன. அப்போ நடுவண் அரசின் அதிகாரத்தை குறிப்பிடுற ஆர்டிகல் என்ன அப்படின்னா 52 முதல் 78 வரையிலான சட்டப்பிரிவுகள் நடுவண் அரசின் நிர்வாகம் பற்றி குறிப்பிடுகின்றன. இந்திய அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் இந்தியாவின் பரந்த மற்றும் பன்முகத்தன்மையை கருத்தில் கொண்டு இந்தியாவிற்கு கூட்டாட்சி முறையிலான அரசினை வழங்கினர். கூட்டாட்சி, நடுவண் அரசும் மாநில அரசும் சேர்ந்து செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம அரசியலமைப்பு உருவாக்கியிருக்காங்க. நடுவண் அரசு 3 அங்கங்களை கொண்டது. என்னென்ன அப்படின்னா நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. 3 இருக்குது. என்னென்ன? நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. பாருங்க, இந்த டேபிளை பார்த்தீங்க, இந்த ஃப்ளோ சார்ட்டை பார்த்தீங்க அப்படின்னாவே அந்த நடுவண் அரசு அப்படிங்கிற இந்த லெசன் அப்படியே முடிஞ்ச மாதிரி. நடுவண் அரசு அப்படிங்கிறது 3 நிர்வாகம்னு பார்த்தோம். சரிங்களா? என்னென்னது? 3 அங்கங்கள் இருக்குது. என்னது? நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. நிர்வாகத்தின் கீழே யார் வருவாங்க? ஃபஸ்ட்டு யாருன்னா இந்திய குடியரசுத் தலைவர், அடுத்தது துணை குடியரசுத் தலைவர், அவருக்கு கீழே, அடுத்தது பிரதம அமைச்சர், பிரதம மந்திரி, அவருக்கு கீழே அமைச்சரவை குழு. சரிங்களா? அவ்வளோதான். இது நிர்வாகம். சட்டமன்றம் என்னென்னா அதை நாடாளுமன்றம்னு சொல்லுவோம். நாடாளுமன்றத்தில் 2 அவை இருக்குது. என்னது? மாநிலங்களவை, மக்களவை. சரிங்களா? மக்களவைங்கிறது லோக்சபா, மாநிலங்களவைங்கிறது ராஜ்யசபா. நாம் ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணுறோம்ல எம்பி, அவங்களாம் எங்கே இருப்பாங்க அப்படின்னா மக்களவை. நாம் செலக்ட் பண்ண எம்பியில் 6ல் ஒருத்தர் மாநிலங்களவையில் இருப்பார். சரிங்களா? 6 எம்பிக்கு ஒரு எம்பி ராஜ்யசபாவில் இருப்பாங்க. இது நாம் செலக்ட் பண்ண மாட்டோம். இங்கே போட்டிருக்கிற எம்எல்ஏ, எம்பி இவங்கெல்லாம் செலக்ட் பண்ணுறது தான் என்னது? இந்த மாநிலங்களவையினுடைய உறுப்பினர்கள். அப்போ மாநிலங்களவையில் யார் யார் இருப்பா அப்படின்னா மாநிலங்களவையில் பாருங்கள் 238 உறுப்பினர்கள் இருக்காங்க. சரிங்களா? யார் யார்? இந்தியாவின் மாநில சட்டமன்றங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இங்கே இருக்கிற எம்எல்ஏவுக்கு 6 எம்எல்ஏவுக்கு ஒரு எம்பி அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? அதே மாதிரி 12 உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர் நியமனம் செய்யப்படுவார். அப்போ இந்த ராஜ்யசபாவில் இருக்கிறதுல 238 பேர் எம்எல்ஏஸ்லேருந்து வர்றது. 12 பேர் யார் நியமனம் பண்ணுறாங்க? குடியரசுத் தலைவர். அந்த 12 பேர் யார் அப்படிங்கிறத கீழே பார்ப்போம். சரிங்களா? அடுத்து மக்களவையில் பார்த்தீங்கன்னா 543 உறுப்பினர்கள். இவங்கெல்லாம் யார்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். 2 பேர் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்ட ஆங்கிலோ இந்தியர். அப்போ ஞாபகம் வச்சுக்கணும், மாநிலங்களவைக்கு 12 பேர் யார் நியமனம் செய்கிறா? குடியரசுத் தலைவர். அதே மக்களவைக்கு 2 பேர், இதை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுறா? குடியரசுத் தலைவர். சரிங்களா? இப்போ இந்த 2 அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். அதே பார்த்தீங்கன்னா இந்த மக்களவையில் 543 உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற 238 பார்த்தீங்கன்னா இந்தியாவின் மாநில சட்டமன்றங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இங்கே இருக்கிற எம்எல்ஏஸ்க்கு ரேஷியோ வைஸில் இங்கே கொண்டு போகிறது. சரிங்களா? நீதிமன்றம் பாருங்கள், உச்ச நீதிமன்றம் டாப்பில் இருக்கிறது. அதுக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி, அப்புறம் மற்ற நீதிபதி. சரிங்களா? இது நீதித்துறை. அப்போ நிர்வாகம் 3 டைப்பில் இருக்குது. என்னென்ன 3 பிரிவு இருக்குது அப்படின்னா நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. அதில் ஒவ்வொன்றிலையும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தான் கீழே பார்க்க போகிறோம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இங்கே என்னது? அரசியலமைப்பின் நீதித்துறை ஆகியனவாகும். நடுவண் நிர்வாகம் என்பது யாரை கொண்டிருக்க பாருங்கள்? குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை குழு. இதுதான் மேலே பார்த்தோம். அதே மாதிரி இந்தியா அரசின் தலைமை வழக்கறிஞர் ஆகியோரை உள்ளடக்கியது. சரிங்களா? தலைமை வழக்கறிஞர் அப்படிங்கிறது இதில் இல்லை. அப்போ நீங்கள் அதையும் ஞாபகம் வச்சுக்கலாம். தலைமை வழக்கறிஞர் அதையெல்லாம் கொண்டு வந்தால் என்னது?
நிர்வாகம். நடுவண் சட்டமன்றம் நாடாளுமன்றம் என்று அழைக்கப்படுகிறது. மேலேயே பார்த்தோமா, இங்கே பாருங்க, சட்டமன்றம் அப்படிங்கிறத நாடாளுமன்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது 2 அவைகளை கொண்டது. அவை மாநிலங்களவை, அதான் மேலே பார்த்ததுதான், ராஜ்யசபா, மற்றும் மக்களவை, லோக்சபா. நடுவண் நீதிமன்றம் அதாவது நீதித்துறை உச்ச நீதிமன்றத்தை கொண்டுள்ளது. சரிங்களா? நீதித்துறை உச்ச நீதிமன்றத்தை கொண்டுள்ளது. அடுத்தது இந்திய குடியரசுத் தலைவர். ஃபர்ஸ்ட் எடுத்தனையும் இந்த ஃப்ளோ சார்ட் இருக்கிறது இந்திய குடியரசுத் தலைவர் தான். அவங்கள தான் இங்கே ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். சரிங்களா? நடுவண் அரசின் நிர்வாகத் தலைவர். அப்போ நடுவண் அரசினுடைய நிர்வாகத் தலைவர் யார்? குடியரசுத் தலைவர். அவர் பெயரளவில் நிர்வாக அதிகாரம் பெற்றவர். அப்போ இவர் பார்த்தீங்கன்னா பெயரளவில் எந்த ஒரு நிதை பண்ணாலும் இவர் பேரில் செய்வாங்க. பெயரளவில் நிர்வாகம் பெற்றவர். அவர் இந்தியாவின் முதல் குடிமகன். சரிங்களா? இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. முப்படைகளின் தலைமை தளபதி. அப்போ முப்படைகளின் தலைமை தளபதி யார்? கப்பற்படை, கடற்படை, விமானப்படை, இதெல்லாம் இருக்குல்ல, இதனுடைய முப்படைகளின் தளபதி யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். நடுவண் அரசின் அரசியலமைப்பு தலைவராகவும் உள்ளார். அப்போ நடுவண் அரசின் அரசியலமைப்பு தலைவர் யார்? குடியரசுத் தலைவர். ஒவ்வொரு பாயிண்ட் அப்படியே போட்டு நோட் பண்ணிக்கங்க. சரியா? அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 53 படி குடியரசுத் தலைவர் நேரடியாகவோ அல்லது அவருடைய சார்நிலை அலுவலர்கள் மூலமாகவோ நடுவண் அரசின் நிர்வாக அதிகாரங்களை அரசியலமைப்பின்படி செயல்படுத்துகிறார். ஒன்னா இவர், இல்லைன்னா இவரு கீழே இருக்கிற அலுவலர்கள், சரிங்களா, சார்நிலை அலுவலர்கள் மூலமாகவும் நடுவண் அரசின் நிர்வாக அதிகாரங்களை அரசியலமைப்பின்படி செயல்படுத்துகிறார். அப்போ ஒரு குடியரசுத் தலைவர் ஆகணும் அப்படின்னா என்னென்ன அவருக்கு தகுதி இருக்கணும்? தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகள். இந்திய குடிமகனாக இருக்கணும். 35 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். இது நிறைய கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. சரிங்களா? அதாவது எம்எல்ஏ ஆகிறதுக்கு என்ன ஏஜ், எம்பி ஆகிறதுக்கு என்ன ஏஜ், குடியரசுத் தலைவர் ஆகிறதுக்கு என்ன ஏஜ், துணை குடியரசுத் தலைவர் ஆகிறதுக்கு என்ன ஏஜ், பிரதம மந்திரி, முதலமைச்சர், இதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா? அப்போ குடியரசுத் தலைவர் ஆகிறதுக்கு 35 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். நடுவண் அரசிலோ மாநில அரசிலோ அல்லது உள்ளாட்சி அமைப்புகளிலோ ஊதியம் பெறும் பதவியில் இருக்கக்கூடாது. இப்போ எந்த விதமான கவர்மெண்ட் ஜாப்ஸோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃபோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ இல்லை உள்ளாட்சி அமைப்பிலோ ஊதியம் பெறுவராக இருக்கக்கூடாது. மக்களவை உறுப்பினரான தகுதியை பெற்றிருக்க வேண்டும். இப்போ மக்களவை உறுப்பினர் எம்பி ஆகிறதுக்கான தகுதி இருக்கணும். அவரின் பெயரை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் வாக்காளர் குழுமத்தில் உள்ள 50 வாக்காளர்கள் முன்மொழியவும் மேலும் 50 வாக்காளர்கள் வழிமொழியவும் வேண்டும். சரிங்களா? என்ன அப்படின்னா, இப்போ குடியரசுத் தலைவர்னு நம்ம வந்து மக்களாக தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லை. சரிங்களா? எம்பி, எம்எல்ஏஸ் இவங்கெல்லாம் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ அப்படி தேர்ந்தெடுக்கிறவங்கள 50 பேர் முன்மொழியணும், 50 பேர் வழிமொழியணும். இவர் குடியரசுத் தலைவர் ஆகலான்னு இவங்க சொல்லலாம் 50 பேர். ஆமாம், அவங்க அந்த 50 பேர் சொன்னதையும் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதான் வழிமொழிகிறது. சரிங்களா? குடியரசுத் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது சட்டமன்ற உறுப்பினராகவோ பதவி வகிக்கக்கூடாது. ஒருவேளை பதவி வகிக்கும் பட்சத்தில் குடியரசுத் தலைவராக அவர் பதவி ஏற்கும் நாளில் அப்பதவி காலியானதாகும். எம்எல்ஏவோ அல்ல எம்பிஓவோ இருந்தார் அப்படின்னா அவர் குடியரசுத் தலைவர் ஆனோன்னையுமே அந்த பதவி என்ன ஆயிரும்? காலி ஆயிரும். சரிங்களா? எம்டிஆர் இருக்கும், மறுபடியும் திருப்பி அதுக்கு ரீஎலெக்ஷன் நிற்கும். புதுதில்லியில் ராஷ்டிரபதி பவன் குடியரசுத் தலைவரின் இல்லம். அப்போ ராஷ்டிரபதி பவன்கிறது என்னது? குடியரசுத் தலைவருடைய இல்லம். அவருடைய இல்லம் மற்றும் அலுவலகம் இரண்டும் ஒரே கட்டடத்தில் அமைந்துள்ளன. இருந்த போதிலும் அவருக்கு இருப்பிடத்துடன் கூடிய அலுவலகங்கள் மேலும் 2 இடங்களில் உள்ளன. எங்கெங்க? ஃபர்ஸ்ட் ஒன்று புதுடில்லியில் இருக்கு, அது இல்லாமல் 2 இருக்கு. எங்கெங்க இருக்கு? அங்கு வருடத்திற்கு ஒரு முறை சென்று தன்னுடைய அலுவலக பணிகளை அவர் மேற்கொள்கிறார். அவைகள் சிம்லாவில் உள்ள ரிட்ரீட் கட்டிடம். சரிங்களா? சிம்லாவில் உள்ள ரிட்ரீட் கட்டிடம், த ரிட்ரீட் பில்டிங், மற்றும் ஹைதராபாத்தில் உள்ள ராஷ்டிரபதி பவன். சரிங்களா? ராஷ்டிரபதி பவன் எங்கே? ஹைதராபாத்தில். அப்போ டெல்லியில் ஒன்று இருக்குது, சிம்லாவில் ஒன்று இருக்குது, ஹைதராபாத்தில் ஒன்று இருக்குது. டெல்லியில் எப்போவுமே இருப்பார். இந்த சிம்லாவுக்கும் ஹைதராபாத்துக்கும் இயர்லி ஒன்ஸ் போயிட்டு வருவார். இவைகளில் ஒன்று வடக்கிலும் மற்றொன்று தெற்கிலும் அமைந்துள்ளது. இது நாட்டின் ஒற்றுமையும் மக்களின் பல்வேறுபட்ட கலாச்சாரத்தின் ஒற்றுமையும் பறைசாற்றுகிறது. குடியரசுத் தலைவர் அப்படின்னா மேலே டெல்லியிலேயே இருந்துக்கூடாது. சரிங்களா? அப்போ நார்த் சவுத் 2 சைடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. குடியரசுத் தலைவருக்கான தேர்தல். குடியரசுத் தலைவர் ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின்படி வாக்காளர் குழுமத்தில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். 3 பேர் இப்போ போட்டிடுறாங்க அப்படின்னா 3 பேர்த்துல ஒருத்தர் வந்து ஓட்டு அதிகமாக வாங்கிடுறாரு. சரிங்களா? மீதி 2 பேர் ஈக்குவலாக இருக்காங்க அப்படின்னா, ஒரே மாதிரி ஈவனாக இருந்தது அப்படின்னா யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக போட்டது இந்த
விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறத நம்ம தனியாக ஒரு வீடியோவாக பார்ப்போம். சரிங்களா? அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிடும். வாக்காளர் குழுமம் என்பது மாநிலங்களவை மற்றும் மக்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், சரியா? எம்எல்ஏ, எம்பி, அனைத்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள், தேசிய தலைநகர் டெல்லி மற்றும் புதுச்சேரியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட, அதாவது யூனியன் பிரதேசம், உறுப்பினர்கள் ஆகியோரை உள்ளடக்கியதாகும். குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவருக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யார் பதவியேற்று வைக்கிறார்? உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பதவியேற்பு உறுதிமொழி செய்து வருகிறார். குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். சரிங்களா? அவர் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட தகுதியுடையவர். சரிங்களா? ஒரு டைம் குடியரசுத் தலைவரான மறுபடியும் குடியரசுத் தலைவர் எலெக்ஷன் நின்று ஜெயிக்கலாம். குடியரசுத் தலைவரின் அதிகாரங்கள், நிர்வாக அதிகாரங்கள். அரசியலமைப்பு சட்ட பிரிவு 77 படி நடுவண் அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பெயராலேயே மேற்கொள்ளப்படுகிறது. சட்டப்பிரிவு 77. சரிங்களா? அது அவருடைய பெயரில் தான் எந்த ஒரு நடவடிக்கையாக இருந்தது, நிர்வாக நடவடிக்கையாக இருந்தது அப்படின்னாலும் அது குடியரசுத் தலைவரிலே பெயரிலேயே மேற்கொள்ளப்படுது. பிரதம அமைச்சரையும் மற்ற அமைச்சர்களையும் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். எலெக்ஷன் முடிஞ்சது அப்படின்னா அந்த குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறது யாரு? தலைமை நீதிபதி, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. அதே வந்து இவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறது யாரு? பிரதமருக்கும் அந்த பிரதமர் கீழே அமைச்சருக்கும் பதவி செய்ய வைக்கிறது யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். பிரதம அமைச்சரின் ஆலோசனைப்படி அமைச்சரவை உறுப்பினர்களுக்கு துறைகளை ஒதுக்கீடு செய்கிறார். இந்தியாவின் மிக முக்கிய பதவிகளான என்னென்னது? மாநில ஆளுநர், உச்ச நீதிமன்ற மற்றும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மாநில ஆளுநர் நியமிக்கிறது இவர் தான். உச்ச நீதிமன்ற உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி நின்று அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யார் தான்? குடியரசுத் தலைவர். இதர நீதிபதிகள் இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர், தலைமை கணக்கு தணிக்கையர், இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் 2 தேர்தல் ஆணையர். யாரையெல்லாம் பண்ணுறாருன்னு பாருங்க. இதர நீதிபதிகள், இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர், இதெல்லாம் ஒரு டைம் அப்படியே எழுதிட்டு பார்த்துக்குங்க. தலைமை கணக்கு தணிக்கையாளர், இந்திய தலைமை தேர்தல் ஆணையர், 2 தேர்தல் ஆணையர். தலைமை தேர்தல் ஆணையர் இல்லாமல் அவங்களுக்கு அசிஸ்டண்ட் என்ன பண்ணுறாங்க? 2 தேர்தல் ஆணையர், நடுவண் அரசு பணியாளர், தேர்வாணையத்தின் தலைவர், அதாவது அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் இதர உறுப்பினர்கள், அவங்களுக்கு கீழ் இருப்பாங்க உறுப்பினர், மற்ற நாடுகளுக்கான தூதர் மற்றும் உயர் ஆணையர் ஆகியோரை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். அடுத்தது பொது தேர்தல், சட்டமன்ற அதிகாரம். பொது தேர்தலுக்கு பின்னர் நாடாளுமன்றத்தின் புதிய கூட்டத்தொடரை உரையாற்றி துவக்கி வைக்கிறார். இப்போ ஒரு எலெக்ஷன் முடிஞ்சிடுது, எல்லாம் பதவி ஏற்றுக்கிறாங்க, முதல் கூட்டத்தொடர் ஆரம்பிக்குது அப்படின்னா அங்கே ஃபர்ஸ்ட் உரையாற்றுறது யாரு? குடியரசுத் தலைவர். மேலும் ஒவ்வொரு ஆண்டின் நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டம் இவருடைய உரையுடனே துவங்குகிறது. சரிங்களா? ஒவ்வொரு ஆண்டும், சரிங்களா, ஒரு ஆண்டு முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ஆண்டு தொடக்குறாங்க அப்படின்னா அங்கே ஒரு கூட்டத்தொடர் நடக்குது அப்படின்னா அங்கேயும் இவர் தான் ஃபஸ்ட்டு உரையாற்றார். குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு 2 முறை நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார். அவர் நாடாளுமன்றத்தின் ஒவ்வொரு அவையிலும் ஒரு சட்ட மசோதா நிலுவையில் இருந்தாலும் அதை குறித்து செய்தியை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பலாம். குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்ற பின்னரே அனைத்து மசோதாக்களும் சட்டமாகின்றன. இல்லை, ஏதாவது ஒரு சட்டமன்ற நிலுவையில் இருக்குது அப்படின்னா அது கொடுத்து ஏன் நிலுவையில் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதே மாதிரி ஒரு சட்டம் நிறைவேறுது அப்படின்னா அது இவருடைய ஒப்புதல் பெற்று தான் நிறைவேற்ற முடியும். நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்ய முடியாது. அதாவது தலைவரின், இவருடைய குடியரசுத் தலைவனுடைய ஒப்புதல் இல்லாமல் எதை? நிதி மசோதாவை, மீதியெல்லாம் வந்து அவருடைய ஒப்புதல் இல்லாமையே நம்ம அங்கே கொண்டு வந்துடலாம். ஆனால் நிதி மசோதா குடியரசுத் தலைவரின் ஒப்புதலின்றி நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்ய முடியாது. சரிங்களா? நாடாளுமன்றத்தின் 2 அவைகளையோ அல்லது ஏதேனும் ஒரு அவையின் கூட்டத்தையோ குடியரசுத் தலைவர் முடிவு கொண்டு வரலாம். சரிங்களா? இதோட கலைச்சிடலாம். அது ஏன் அப்படின்னு, மக்களவையின் 5 ஆண்டு காலம் முடியும் முன்னரே அதனை கலைக்கும் அதிகாரம் அவருக்கு உண்டு. சரிங்களா? ஏதாவது இந்த மாதிரியான இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது நடக்குது, நமக்கு அது சரியாக வரல அப்படின்னு நினச்சா அதை கலைக்கிறக்கு அதிகாரம் யாருக்கு இருக்குது? குடியரசுத் தலைவருக்கு இருக்குது. இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, இது ராஜ்யசபாவில் நின்று அங்கே மேலே பார்த்துருப்போம். ராஜ்யசபாவில் 2 பேர்த்த போடுறாரு. அதே மாதிரி அதாவது மாநிலங்களவையில், மக்களவையில் 2 மாநிலங்களவையில் 12 பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார், மக்களவையில் 2 பேர்த்த அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். அது எதில் இருக்கிறீங்க அப்படின்னா இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, கலை மற்றும் சமூக பணி ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கும் 12 நபர்களை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவைக்கு நியமிக்கிறார். சரிங்களா? மேலும் ஆங்கிலோ இந்தியர் சமூகத்தைச் சேர்ந்த 2 நபர்கள், இந்த 12 பேர் எங்கே? மாநிலங்களவையில்.
இந்த 2 பேர் இங்கே மக்களவையில் போதுமான பிரதிநிதித்துவம் இல்லை என்று கருதும் பட்சத்தில் குடியரசுத் தலைவர் சரிங்களா அப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். எப்படி அப்படின்னா கரெக்டான ஆட்கள் இல்லை, அங்கே வந்து போதுமான ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது இவர் அங்கே அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். நிதி அதிகாரங்கள், இவருக்கு என்னென்ன நிதி அதிகாரங்கள் இருக்குன்னு பாருங்கள். நடுவண் அரசின் ஆண்டு வரவு செலவு திட்டத்தை குடியரசுத் தலைவரின் அனுமதி பெற்ற பின்னரே நடுவண் நிதி அமைச்சர் மக்களவையில் சமர்ப்பிக்கிறார். சரிங்களா, பட்ஜெட் இருக்குல்ல, அந்த பட்ஜெட்டை மாநிலங்களவையில் சமர்ப்பிக்கிறார் அப்படின்னா அவர் குடியரசுத் தலைவருடைய அனுமதி பெற்றிருக்கணும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திய அவசரகால நிதியினை குடியரசுத் தலைவரிடம் அளித்துள்ளது. அதாவது ஒரு எமர்ஜென்சி வந்தது அப்படின்னா அதுக்கான ஃபண்டு யாற்றுக்கும் அப்படின்னா குடியரசுத் தலைவரிடம் உள்ளது. அவசரகால நிதி யாற்றுக்கு? குடியரசுத் தலைவருக்கு. அவரின் பரிந்துரையின்றி எந்த ஒரு மானிய கோரிக்கையும் கொண்டு வர முடியாது. அவசர நிதியிலிருந்து அரசின் எதிர்பாராத செலவினங்களை மேற்கொள்ளும் அதிகாரம் அவருக்கு மட்டுமே உண்டு. அதிலிருந்து அந்த எமர்ஜென்சி ஃபண்ட்லேருந்து எடுத்து செலவு பண்ணுற ரைட்ஸ் ஏதாவது நாட்டுக்கு தேவைப்படுது அப்படின்னா அவருக்கு மட்டுமே உண்டு. ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் ஒரு நிதிக்குழுவினை அமைக்கிறார். ஆட்சி மாறுது அப்படின்னா அந்த ஆட்சிக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுறார்? ஒரு நிதிக்குழுவை அமைக்கிறார். எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை? 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. நிதிக்குழுவை எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை குடியரசுத் தலைவர் அமைக்கிறார் அப்படின்னா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. சரிங்களா, அடுத்தது பாருங்க. இது வந்து அந்த அவசரகால நிதி அதிகாரங்கள். இது வந்து என்ன அடுத்தது பார்க்க போறோம் என்னன்னா நீதி. சரிங்களா, அது நிதி அதிகாரங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 72வது சட்டப்பிரிவு நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற ஒருவரின் தண்டனையை குறைக்கவும், ஒத்திவைக்கவும், தண்டனையிலிருந்து விடுவிக்கவும், மன்னிப்பு வழங்கவும் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் உண்டு. இப்போ ஒருத்தருக்கு வந்து தூக்கு தண்டனையே கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து குடியரசுத் தலைவனால் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, எந்த தண்டனையாக இருந்தாலும் சரி, அதை நிறுத்தி வைக்கிறக்கோ இல்லை அதை ஒத்தி வைக்கிறக்கோ இல்லை தண்டனையிலிருந்து விடுவிக்கவோ இல்லை மன்னிப்பு வழங்கவோ யாருக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னா குடியரசுத் தலைவர். அது அவருக்கு எந்த அரசியலமைப்பு சட்டம் இருக்குது அப்படின்னா 72வது சட்டப்பிரிவு. சரிங்களா, இதான் கேட்கலாம். 72வது சட்டப்பிரிவு என்ன அதிகாரத்தை குடியரசுத் தலைவருக்கு வழங்குது அப்படின்னு. இராணுவ அதிகாரங்கள். அடுத்தது நடுவண் அரசின் பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி என்ற அதிகாரத்தை சட்டப்பிரிவு 53(2) குடியரசுத் தலைவருக்கு வழங்குகிறது. அப்போ பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி யாரு? குடியரசுத் தலைவர். பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி குடியரசுத் தலைவர். அந்த வழங்கும் சட்டப்பிரிவு என்ன அப்படின்னா 53(2). சரியா, சட்டப்படி இராணுவத்தை வழிநடத்துகிறார். அப்போ இராணுவத்தை வழிநடத்துறது யாரு? குடியரசுத் தலைவர். ராஜதந்திர அதிகாரங்கள். வெளிநாடுகளுக்கான இந்திய தூதர்களை குடியரசுத் தலைவர் நியமிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர் இந்தியாவுக்கான வெளிநாட்டு தூதர்களையும் வரவேற்கிறார். வெளிநாடுகளுக்கான அனைத்து உடன்படிக்கைகளையும் ஒப்பந்தங்களும் குடியரசுத் தலைவரின் பெயராலே நடைபெறுகின்றன. இப்போ எந்த ஒரு ஒப்பந்தம் வெளிநாட்டுக்கிட்ட போட்டாலும் அது யாருடைய பேரில்? குடியரசுத் தலைவருடைய பேரில் தான் போடுது. அதே மாதிரி இங்கிருந்து ஒரு வெளிநாட்டு தூதராக நியமிக்கிறதாலும் சரி, அங்கிருந்து வர தூதரை வரவேற்கிறதும் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். இந்திய தூதர்களை நியமிப்பதோடு வெளிநாட்டு தூதர்களை என்ன பண்ணுறாரு? வரவேற்கிறார். வெளிநாட்டு தூதர்களை வரவேற்கிறார். அடுத்தது நெருக்கடி நிலை அதிகாரங்கள். நெருக்கடி நிலையை அறிவிக்கும் அதிகாரம் 352 மேலேயே பார்த்துருப்போம். சரிங்களா, அதாவது மத்திய அரசின் நிதி அந்த நெருக்கடி வர சட்டப்பிரிவு என்ன அப்படின்னா 352. மாநில அரசை கலைக்கும் அதிகாரம். மாநில அரசை கலைக்கிறது என்ன? 356. நிதி நெருக்கடி அறிவிக்கும் அதிகாரம் 360. சரிங்களா, பாருங்க. நெருக்கடி நிலையை அறிவிக்கும் அதிகாரம் 352வது சட்டப்பிரிவிலும் மாநில அரசை கலைக்கும் அதிகாரம் 356வது சட்டப்பிரிவிலும் நிதி நெருக்கடியை அறிவிக்கும் அதிகாரம் 360 சட்டப்பிரிவிலும் உள்ளது. கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் அதிகபட்சமாக 9 முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி. அப்போ கேட்கலாம், எங்கெங்க? கேரளாவிலையும் பஞ்சாப்லையும் 9 டைம் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடந்திருக்கு. ஏன் அப்படின்னா அங்கே இருக்கிற மாநில அரசை கலைச்சிருப்பாங்க. கலைச்சிட்டு ஆளுநர் வந்து இங்கே வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ அமல்படுத்தியிருப்பாங்க. சரிங்களா, அடுத்து குடியரசுத் தலைவர் நீக்கம். குடியரசுத் தலைவர் எப்படியெல்லாம் நீக்கிறான் பாருங்க. குடியரசுத் தலைவர் தன்னுடைய பணித்துறப்பு கடிதத்தினை குடியரசு துணைத் தலைவர், சரியா, துணை குடியரசுத் தலைவரிடம் வழங்கலாம். சரியா, நான் வந்து ஜாப்பை ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு அவர் யார்கிட்ட லெட்டர் கொடுக்க முடியும் அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்கலாம். துணை குடியரசுத் தலைவரிடம். அவர் சட்டப்பிரிவு 61 படி அரசியலமைப்பை மீறிய குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுவதன் மூலம்
பதவி நீக்கம் செய்யப்படலாம். சரிங்களா? சட்டப்பிரிவு 61 மூலமா அவருடைய அந்த அரசியலமைப்புக்கு மீறி ஏதாவது செயல்பட்டு இருந்தாருன்னா அது மூலமா அவர் என்ன பண்ணலாம்? பதவி நீக்கம் செய்யலாம். அது சும்மா நீக்க முடியாது. அடுத்ததில் போட்டிருக்காங்க பாருங்க. இவருக்கு எதிரான குற்றச்சாட்டு நாடாளுமன்றத்தின் இரு அவை, அதான் மக்களவை மாநிலவை இருக்குல்ல, இரு அவைகளிலும் தீர்மானமாக கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட வேண்டும். சும்மாவெல்லாம் எடுத்தோன்னையும் இவர் மீறிட்டாரு அதனால இவர் நீக்கிடல அப்படின்லாம் பண்ண முடியாது. 2 அவையிலையும் ஒப்புதல் வாங்கணும். மேலும் அவைக்கு வருகை புரிந்தவர்களில் 4/1 பங்கு, சரியா, 1/4, 4/1 பங்கிற்கு குறையாமல் ஆதரவு தெரிவிக்க வேண்டும். அப்பதான் அதை பண்ண முடியும். குடியரசுத் தலைவர் தனது பதவிக்காலம் முடிந்தாலும் அவருக்கு பின் ஒருவர் பதவியேற்கும் வரை அப்பதவியில் தொடரலாம். இப்போ 5 ஆண்டு முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் மறுபடியும் எலெக்ஷன் நடந்து எல்லாம் ஒன்றரைக்கு 1 இயர் ஆயிடுது அப்படின்னாலும் அது வரைக்கும் அவர் என்னவா இருப்பார்? குடியரசுத் தலைவராக தான் தொடருவார். அடுத்த பற்றி குடியரசுத் தலைவர் பார்த்துட்டோம். அடுத்து துணை குடியரசுத் தலைவர். அரசியலமைப்பின் 63வது சட்டப்பிரிவு இந்திய துணை குடியரசுத் தலைவர் பதவியை வழங்குகிறது. எத்தனாவது? 63வது சட்டப்பிரிவு. இந்த சட்டப்பிரிவுகள் எல்லாமே தனியாக எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? சட்டப்பிரிவு தனியாக எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பார்த்தோன்னே இது இதுக்கான சட்டப்பிரிவு அப்படிங்கிறது தெரியும். நாட்டின் 2வது உயர்ந்த பதவியை துணை குடியரசுத் தலைவர். முதல் பதவி குடியரசுத் தலைவர். 2வது உயர்ந்த பதவி துணை குடியரசுத் தலைவர். அலுவலக முன்னுரிமையின்படி குடியரசுத் தலைவருக்கு அடுத்த தரநிலையில் இவர் உள்ளார். இப்பதவி அமெரிக்க குடியரசுத் தலைவர். அப்போ கேட்கலாம், சரிங்களா, துணை குடியரசுத் தலைவர் எந்த நாட்டின் துணை குடியரசுத் தலைவர் பதவியை போன்றது அப்படின்னு. எந்த நாட்டின் துணை குடியரசுத் தலைவர் பதவி போன்றது? அமெரிக்கா. சரிங்களா? நாட்டின் அரசாங்க நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடைபெற இப்பதவி உருவாக்கப்பட்டுள்ளது. சப்போஸ் குடியரசுத் தலைவர் எங்கேயாவது போயிடுறாரு, சரிங்களா, அப்படின்னா அந்த இடத்துல யார் இருந்து பார்த்துக்கணும்? ஏன்னா அரசியலமைப்பு குடியரசுத் தலைவரின் கீழே நிறையா சொல்லியிருக்காங்க. அப்போ அதை யார் பார்த்துக்கிறது அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர் தான். அப்போ டாக்டர் ராதாகிருஷ்ணன் முதல் துணை குடியரசுத் தலைவர். இது எல்லாத்துக்குமே தெரியும், சரிங்களா? டாக்டர் ராதாகிருஷ்ணன் முதல் துணை குடியரசுத் தலைவர். தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகள் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். அப்போ குடியரசுத் தலைவருக்கு என்னவோ அதே மாதிரி தான் இங்கேயும் இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். இதுதான் அந்த வயசு தான் அடிக்கடி கேட்பாங்க பார்த்துங்க. 35 வயது பூர்த்தி அடைந்தவர் இருக்க வேண்டும். அவரும் அதே மாதிரி தான். அங்கே என்ன சொல்லியிருந்தாங்களோ அதே மாதிரி தான். நடுவண் அரசியலோ மாநில அரசியலோ அல்லது உள்ளாட்சி அமைப்பிலோ ஊதியம் பெறும் பதவியில் இருத்தல் கூடாது. மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான மற்ற தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும். சரிங்களா? மாநிலங்களவைனா எம்பி. சரிங்களா? மாநிலங்களவை உறுப்பினருக்கான மற்ற தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும். தேர்தல் மற்றும் பதவிக்காலம் எந்த தேர்தல் மூலமாக எடுக்கிறாங்கன்னு பாருங்க. சட்டப்பிரிவு 66(1) படி குடியரசுத் தலைவர் போலவே துணை குடியரசுத் தலைவரும் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாமல் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இவரும் என்னது? மறைமுக தேர்தல். அதாவது இங்கே அந்த மாநிலம், சரிங்களா, யூனியன் பிரதேசம் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஓட்டு போட வச்சு தான் எடுக்கிறது மறைமுக தேர்தல். துணை குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம், இவருடைய பதவிக்காலம் என்னது? 5 ஆண்டுகள். பதவிக்காலம் முடியும் முன்னரோ பணித்துறப்பு இவரே வேண்டான்னு சொல்லிடுறது, இறத்தல், பணி நீக்கம் ஆகிய காரணங்களால் அவரது பதவி முடிவுக்கு வரலாம். அவர் மீண்டும் துணை குடியரசுத் தலைவராக எப்படி குடியரசுத் தலைவர் மீண்டும் போட்டியிடலாமோ அதே மாதிரி இவரும் துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கும் தகுதி உடையவர். மேலும் புதிய குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை மாநிலங்களவையின் துணை குடியரசுத் தலைவர், அதாவது மாநிலங்களவையின் தலைவர் யார் தெரியுமா? இவர் தான். மாநிலங்களவையின் துணைத் தலைவர் துணை குடியரசுத் தலைவரின் பணிகளை மேற்கொள்வார். அப்போ மாநிலங்களவையின் தலைவர் யாரு? துணை குடியரசுத் தலைவர். இங்கே பார்த்தீங்களா, இங்கே இல்லை. அப்போ மாநிலங்களவையின் தலைவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். துணைத் தலைவர் யார் அப்படின்னா அதுக்கு அடுத்தது அங்கே மாநிலங்களவையில் இருக்கிற ஒருத்தர் யாரோ ஒருத்தரை எடுத்து வச்சிருப்பாங்க. சரிங்களா? மாநிலங்களவையின் துணைத் தலைவர் துணை குடியரசுத் தலைவரின் பணிகளை மேற்கொள்வார். இதுவும் கேட்கலாம். மாநிலங்களவையின் துணைத் தலைவர் துணை குடியரசுத் தலைவரின் பதவிகளை மேற்கொள்வார். அப்போ துணை குடியரசுத் தலைவர் பதவி ராஜினாமா செஞ்சார். அப்போ அவருடைய பதவி யார் பார்ப்பாங்க அப்படின்னா அந்த மாநிலங்களவையில் இருக்கிற துணைத் தலைவர். இங்கே ஒரு பாக்ஸில் ஒன்று கொடுத்துருக்காங்க. குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் ஒரே சமயத்தில் காலியாக இருக்கும் பட்சத்தில் உச்சநீதிமன்ற நீதிபதி குடியரசுத் தலைவரின் பணிகளை செயலாற்றுவார். அப்போ குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் 2 பேருடைய பதவியும் காலியாக இருக்குது. அப்போ இருக்கும்போது யார் அதனுடைய அந்த இதை பார்த்துக்கோ அப்படின்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பணியையும் செயலாற்றுவார். 1969ஆம் ஆண்டு இத்தகைய ஒரு நிகழ்வின் போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இதயத்துல்லா, சரியா, இதயத்துல்லா தான் குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்டார். எப்போ? 1969. இத்தகைய நிகழ்வு நடந்திருக்குது. எப்போ? 1969. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது
குடியரசுத் தலைவரும் இல்லை, துணை குடியரசுத் தலைவரும் இல்லை. அப்போ அங்கே யார் இருப்பா அப்படின்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இருப்பார். இந்த மாதிரி நிகழ்வு எப்போ நடந்திருக்குது? 1969. யார் அப்போ இருந்தால் இதயத்துல்லா இருந்திருக்கார். சரிங்களா? அடுத்தது துணை குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம். மக்களவையின் ஒப்புதலுடன் மாநிலங்களவையில் பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் மூலம் துணை குடியரசுத் தலைவர் பதவியிலிருந்து நீக்கலாம். இத்தகைய தீர்மானம் கொண்டு வர குறைந்தபட்சம் 14 நாட்களுக்கு முன்னரே துணை குடியரசுத் தலைவருக்கு ஒரு அறிவிப்பை வேண்டும். எப்படின்னா இது அங்கேயே மாதிரி தான், மக்களவை, மாநிலங்களவை, சட்டமன்றம். சரிங்களா? இதனுடைய ஒப்புதல் பெற்று தீர்மானம் கொண்டு வந்து இவரை பதவியிலிருந்து நீக்கலாம்னு சொல்லி அத்தகைய தீர்மானத்தை எத்தனை நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்கணும்? 14 நாட்களுக்கு முன்னாடியே அவருக்கு சொல்லியிருக்கணும். துணை குடியரசுத் தலைவரின் செயல்பாடுகள் பாருங்க. துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவையின் மேலே சொன்னதான். மாநிலங்களவையின் தலைவர் யாரு? துணை குடியரசுத் தலைவர். மாநிலங்களவையின் நடவடிக்கைகளை முறைப்படுத்துகிறார். மாநிலங்களவையின் மரபு ஒழுங்குமுறைகளை தீர்மானிக்கிறார். மாநிலங்களவையின் தீர்மானம் அல்லது முடிவு கேள்விகளை அனுமதிப்பதை முடிவு செய்கிறார். எந்த கேள்வி கேட்கலாம்? சரிங்களா? இந்த தீர்மானத்தை அமல்படுத்தலாமா வேண்டாமா, எல்லாமே. மிகப்பெரிய பிரச்சனையின் போது அவையின் நடவடிக்கைகளை அவர் ஒத்தி வைக்கவும் அல்லது முடிவுக்கு கொண்டு வரவும் செய்கிறார். ஏதாவது நடந்துட்டு இருக்கு, இப்போ எதிர்கட்சியும் ஆளுங்கட்சிக்கு ஏதாவது சண்டை வருது, வாக்குவாதம் வருது அப்படின்னா அந்த முடிவு கொண்டு வர, அந்த அவை ஒத்தி வைக்கிறக்கும் முடிவு கொண்டு வரக்கும் அவருக்கு தான் அதிகாரம் இருக்கு. குடியரசுத் தலைவர் உடல்நலக் குறைவால் தனது கடமையில் ஆற்ற இயலாத போது அல்லது நாட்டில் இல்லாத போதும் துணை குடியரசுத் தலைவர் அதிகபட்சமாக 6 மாத காலத்திற்கு அவர்கள் பணிகளை கவனிப்பார். பாருங்க, குடியரசுத் தலைவர் இல்லை அப்படின்னா யாரு பார்ப்பான்னு சொல்லி மேலே பார்த்தோம், துணை குடியரசுத் தலைவர். அவர் எப்படி இல்லாமல், குடியரசுத் தலைவர் எப்படி இல்லாமல் போறார் அப்படின்னா உடல்நலக் குறைவு இல்லை, அவர் கடமையை செய்ய முடியல, எங்காவது வெளியே போயிட்டார், வெளிநாட்டுக்கு போயிட்டார் அப்படின்னா அப்போ யார் பார்ப்பாங்க அப்படிங்கிறது. அடுத்தது முடிவு வாக்கு. சரிங்களா? மாநிலங்களவையின் சட்ட மசோதாவின் மீது நடைபெற்ற வாக்கெடுப்பு சமநிலையில் இருக்கும் பட்சத்தில் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 100 படி, சரிங்களா, அப்போ இப்போ ஏதாவது ஒரு தீர்மானத்தின் மேலே வாக்கெடுப்பு நடக்கிறாங்க சட்டமன்றத்தில். அப்போ மாநிலங்களவைன்னா என்ன, எம்பிக்கள் இருப்பாங்கள்ல 545, அவங்கள அங்கே நடக்குது. அங்கே நடக்கும் பொழுது ரெண்டு ஈக்குவலாக இருக்குது, இங்கேயும் 100 இருக்குது, அங்கேயும் 100 இருக்குது. அப்படிங்கும் பொழுது யார் ஓட்டு போடுவோம் அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர் வாக்கு அளிக்கலாம். அப்போ அந்த 100 எதிர்கட்சிக்கு வாக்களிக்கலாம், இல்லைன்னா ஆளுங்கட்சிக்கு வாக்களிக்கலாம். இது சட்ட மசோதாவின் ஒப்புதலுக்கு ஒரு வாக்கு மட்டுமே தேவை என்ற நிலையை குறிக்கிறது. அவருடைய முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க எவருக்கும் உரிமை இல்லை. அந்த மாதிரி அவர் ஆளுங்கட்சிக்கு ஓட்டு போடலாம், இல்லைன்னா எதிர்கட்சிக்கு ஓட்டு போடலாம். அதை நிராகரிக்கிற யாருக்குமே உரிமை இல்லை. அடுத்தது இப்போ குடியரசுத் தலைவர் பார்த்துட்டோம், துணை குடியரசுத் தலைவர் பார்த்துட்டோம். அடுத்தது யாரு? பிரதம அமைச்சர். அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 74(1) குடியரசுத் தலைவருக்கு உதவிடவும் அறிவுரை வழங்கிடவும் பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட நடுவண் அரசை குழு இருக்கும் என குறிப்பிடுகிறது. 74(1) சட்டப்பிரிவு மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்திய பிரதம அமைச்சர் பதவியானது வெஸ்ட்மினிஸ்டர் அரசியலமைப்பு, இங்கிலாந்து. சரிங்களா? வெஸ்ட்மினிஸ்டர் அரசியலமைப்பு ஜனநாயக முறையிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பாருங்க, வெஸ்ட்மினிஸ்டர் அப்படிங்கிறது இங்கிலாந்து நாடாளுமன்றம், அந்த மாதிரி இருக்கு. சரிங்களா? அரண்மனையில் அமைந்துள்ளதால் அவர்களின் நாடாளுமன்ற முறையில் வெஸ்ட்மினிஸ்டர் முறை என்றழைக்கப்படுகிறது. சரிங்களா? அதாவது இங்கிலாந்து நாடாளுமன்றம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பில்டிங் வெஸ்ட்மினிஸ்டர் அரண்மனையில் அமைந்திருக்கிறதுனால இந்திய பிரதம அமைச்சரின் பதவியானது வெஸ்ட்மினிஸ்டர் அரசியலமைப்பு ஜனநாயக முறையிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறாங்க. மக்களவையின் பெரும்பான்மை கட்சியின் தலைவர் பிரதம அமைச்சராக குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். சரிங்களா? யார் எலெக்ஷனில் அதிகமான எம்பிக்களை வாங்குறாங்களோ அவங்களுடைய முதல் அமைச்சர், சரிங்களா, அவங்க தான் பிரதம அமைச்சர். மற்ற அமைச்சர்களை பிரதம அமைச்சரின் ஆலோசனைப்படி, பிரதமர் தான் சொல்லுவார், இவரை ஃபைனான்ஸ் மினிஸ்டராக போட்டுருங்க, இவரை ஹெல்த் மினிஸ்டராக போட்டுருங்க அப்படின்லாம் குடியரசுத் தலைவரை நியமிக்கிறார். மக்களவையில் எந்த ஒரு கட்சிக்கு தனிப்பெரும்பான்மை பலம் இல்லை எனில் குடியரசுத் தலைவர் எந்த கட்சி அமைச்சரவை அமைக்க முடியுமோ அக்கட்சியின் தலைவரை அவர் அழைத்து அரசு அமைக்க கோரலாம். இப்போ ரெண்டு எதிர்கட்சி ஆளுங்கட்சி போட்டியிடுது, 2 பேர்த்துக்குமே பெரும்பான்மை இல்லை. சரிங்களா? அப்போ அந்த மாதிரி பெரும்பான்மை இல்லாத பொழுது பிரதமர், குடியரசுத் தலைவர் யாரை எந்த கட்சி எதிர்பார்க்குறாரோ அந்த கட்சி வர சொல்லி ஆட்சி அமைக்க சொல்லலாம். ஆனால் என்ன அப்படின்னா அந்த ஆட்சி அமைச்சு 6 மாதத்துக்குள்ளே அவங்க என்ன பண்ணிடணும், அவங்களுடைய பெரும்பான்மையை சட்டமன்றத்தில் நிரூபிக்கணும். குடியரசுத் தலைவர் அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். அப்போ குடியரசுத் தலைவர் இந்த மாதிரி பிரதம மந்திரிக்கும் அமைச்சர்களுக்கும் பதவி பிரமாணம் செய்விக்கிறார். குடியரசுத் தலைவருக்கு யார் பண்ணி வைப்பா? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி.
நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாதவர் கூட அமைச்சராக நியமிக்கப்படலாம். சரிங்களா, எம்பியாவே இல்லை அப்படி நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஆட்சியிலையுமே அந்த மாதிரி இருக்காங்க. ஆனால் அவர்கள் 6 மாதங்களுக்குள் நாடாளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். சரிங்களா, 6 மாதங்களுக்குள் என்ன பண்ணணும், நாடாளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையில் ஒட்டுமொத்தமாகவும் மக்களவைக்கு பொறுப்புடையவர்கள். சரிங்களா, அதாவது அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையிலையும் ஒட்டுமொத்தமாகவும் எதுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும், மக்களவைக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். சரிங்களா, முதல் பிரதம அமைச்சர் யாரு, ஜவஹர்லால் நேரு. சரிங்களா, அடுத்தது பிரதம அமைச்சரின் செயல்பாடுகளும் கடமைகளும். அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 78 பிரதம அமைச்சரின் கடமைகளை பற்றி குறிப்பிடுகிறது. பிரதம அமைச்சர் அமைச்சர்களின் நிலையை அறிந்து அவர்களுக்கு அரசின் பல்வேறு துறைகளை ஒதுக்கீடு செய்கிறார். பிரதம அமைச்சர் அமைச்சர்களுடைய நிலையை அறிந்து இவர் இதை செய்வாரு அப்படின்னு நினைச்சு அவங்களுக்கு அந்த துறையில ஒதுக்கீடு செய்கிறது. தான் தலைமை வகிக்கும் அமைச்சரவையை கூட்டத்தின் தேதி, நிகழ்ச்சி நிரல், அஜெண்டா குறித்து முடிவு செய்வார். சரிங்களா, தான் தலைமை வகிக்கும் அமைச்சரவை கூட்டம் ஒன்று கூட்டுறாங்க, அமைச்சரவை கூட்டம் கூட்டுறது, அதனுடைய தேதி எந்த தேதியில் வைக்கலாம், அது எப்படியெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறத முடிவு செய்கிறது யாரு, பிரதமர். கேபினெட் அமைச்சரவை கூட்டம் நடைபெறாத பொழுதும் பிரதம அமைச்சர் தனது மூத்த சகாக்கள் 2 அல்லது 3 இயல்பாக கலந்து ஆலோசிக்கலாம். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அமைச்சரவை கூட்டம் கூட்டாமையே மூத்த சகாக்கள், சரிங்களா, அப்போ அந்த கட்சியினுடைய மூத்த பிரதிநிதிகளை கூப்பிட்டு இயல்பாக கலந்து ஆலோசிக்கலாம், பேசிக்கலாம். சரிங்களா, இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு. பிரதம அமைச்சர் பல்வேறு துறைகளின் பணிகளை மேற்பார்வையிடுகிறார். நடுவண் அரசின் விவகாரங்கள் மற்றும் சட்டத்திற்கான முன்மொழிவுகள் போன்ற அமைச்சரவின் அனைத்து முடிவுகளையும் குடியரசுத் தலைவருடன் விவாதிக்கிறார். குடியரசுத் தலைவர்கிட்ட பேசுறது, இந்த மாதிரி பண்ணலாமா, நாங்கள் இந்த மாதிரி பண்ணலான் இருக்கோம் அப்படின்னு. சரிங்களா, பிரதம அமைச்சர் என்பவர் குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவைக்கும் இடையே பாலமாக செயல்படுகிறார். அமைச்சர் சொல்றதுக்கும் அந்த அமைச்சர் சொல்றதை போய் குடியரசுத் தலைவர்கிட்ட சொல்றதுக்கும் இடையில ஒரு பாலமா இருக்கிறாரு யாரு, பிரதம அமைச்சர். சரிங்களா, பிரதம மந்திரி. பிரதம அமைச்சர் நாட்டின் உண்மையான தலைவர். அப்ப பெயரளவு தலைவர் யாரு, குடியரசுத் தலைவர். உண்மையான தலைவர் யாரு, பிரதம அமைச்சர். அவர் நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளராக செயல்படுகிறார். சர்வதேச மாநாடுகளான காமன்வெல்த், இதெல்லாம் சர்வதேச மாநாடு பாருங்க, அணிசேரா நாடுகளின் உச்சி மாநாடு, சார்க் நாடுகளின் மாநாடு ஆகியவற்றின் இந்திய நாட்டின் பிரதிநிதியாக யார் பங்கேற்கிறா, பிரதம மந்திரி. சரிங்களா, இதுல காமன்வெல்த்து, அணிசேரா நாடுகளின் உச்சி மாநாடு, சார்க், இதுல போறவெல்லாம் இந்தியாவுடைய சார்பாக யார் போவார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். அமைச்சரவை குழு. தேர்தலுக்கு பின்னர் பிரதம அமைச்சரின் ஆலோசனைப்படி குடியரசுத் தலைவர் அமைச்சரவையை நியமிக்கிறார். ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்களில் 15% மட்டுமே, 100 பேர் இருக்காங்க அப்படின்னா 15 பேர் மட்டும்தான் என்ன ஆக முடியும், மினிஸ்டர் ஆக முடியும். 15 மட்டுமே அமைச்சரவை உறுப்பினர்களாக இருத்தல் வேண்டும். அமைச்சராக எத்தனை பேர் ஆகலாம், 15 பேர். 100 பேர் இருக்காங்கன்னா 15 பேர். பிரதம மந்திரி உட்பட என இந்திய அரசியலமைப்பு சட்டம் வரையறுத்துள்ளது. நிறையா மினிஸ்டரா போட முடியாது. 100 பேர் இருக்காங்கன்னா 15 பேர் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், மினிஸ்டரா போட முடியும். அடுத்தது நடுவண் அமைச்சர்களின் வகைகள் என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்க. நடுவண் அமைச்சர்களின் 3 தரநிலைகள் அப்ப அமைச்சரவை இருக்கு. அந்த அமைச்சரவையில 3 டைப்பான அமைச்சரவை இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா கேபினெட் தான் ஃபர்ஸ்ட். என்னது, ஆட்சிக்குழு அமைச்சர்கள். அடுத்தது இராசாங்க அமைச்சர்கள். அடுத்தது இணை அமைச்சர்கள். இப்படி 3 பேர் இருக்காங்க. கேபினெட் அமைச்சர்கள் அப்படின்னா யாருன்னு பாருங்க. நிர்வாகத்தின் மைய கருவை உருவாக்கும் மூத்த அமைச்சர்களின் முறைசாரா அமைப்பே கேபினெட் ஆகும். சரிங்களா, நிர்வாகத்தின் மைய கரு, நிர்வாகம் இப்படித்தான் நடக்கணும்னு சொல்றது யார் அப்படின்னா இவங்க தான் மூத்த அமைச்சர்கள். இதுதான் கேபினெட் ஆகும். கேபினெட் அரசாங்கத்தின் பாதுகாப்பு, நிதி, வெளியுறவு கொள்கை, உள்துறை ஆகியவற்றின் முக்கிய முடிவு, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னது, நிதி பற்றியது, வெளியுறவு கொள்கை, உள்துறை ஆகியவற்றின் முக்கிய முடிவுகளை எடுக்கிறது இது கேபினெட் அமைச்சர். சரிங்களா, அப்போ இதெல்லாம் கொடுத்துட்டு கேபினெட்டினுடைய பண்புகள்னு கீழே கொடுத்துட்டு அதில் ஏதாவது மாற்றி கேட்கலாம். அதனால அது ஒரு நல்லா படிச்சு வச்சுங்க. அடுத்தது இராசாங்க அமைச்சர். அமைச்சரவை குழுவின் 2வது வகையினரே. அப்போ கேபினெட் அமைச்சர் கீழே யாரு, இராசாங்க அமைச்சர். அமைச்சரவை குழுவின் 2வது வகையினரே இராசாங்க அமைச்சர்கள். அவர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட துறைகளின் பொறுப்பு அமைச்சர்களாக செயல்படுகின்றனர். ஆனால் அழைப்பு விடுத்தால் மட்டுமே இவர்கள் அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொள்வார். அமைச்சரவை கூட்டம்னாவே யாருக்கு நடைபெறணும், கேபினெட் அமைச்சர். முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா, கேபினெட் அமைச்சர்களை கூட்டி அழைக்காமையே அவங்களுக்கு மூத்த அமைச்சர்கள் கூப்பிட்டு பிரதமர் பேசலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா பார்த்தீங்கன்னா அதுதான். அப்போ
அந்த அமைச்சரவை கூட்டம் நடக்குது அப்படின்னா அங்கே கூப்பிட்டா மட்டும்தான் இவங்க வரலாம். சரிங்களா? இல்லைன்னா தேவையில்லை. அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொள்வார். இணை அமைச்சருங்கிறது இதுக்கு அடுத்தது. அதாவது கேபினெட் அமைச்சருக்கும் ராசாங்க அமைச்சருக்கும் அடுத்தது. அமைச்சரவையில் 3வதாக இணை அமைச்சர்கள் உள்ளனர். கேபினெட் அமைச்சர்கள் அல்லது ராசாங்க அமைச்சர்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட கடமைகளை செயலாற்றுவதில் இவர்கள் உதவி புரிகின்றனர். அப்போ இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதான், மேலே இருக்க 2 பேருக்கு ஹெல்ப் பண்ணுறதா யார்? இணை அமைச்சர்கள். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், இந்திய நாடாளுமன்றம். சரிங்களா? அடுத்தது முதல் வந்து குடியரசுத் தலைவர் பார்த்தோம், துணை குடியரசுத் தலைவர் பார்த்தோம், பிரதம மந்திரி பார்த்தோம். அடுத்து யார் எதை பார்க்க போகிறோம்? இந்திய நாடாளுமன்றம். நடுவண் அரசின் சட்டமியற்றும் அங்கமாக நாடாளுமன்றம் திகழ்கிறது. அப்போ நடுவண் அரசின் சட்டமியற்றும் அங்கமாக என்ன இருக்கு? நாடாளுமன்றம் திகழ்கிறது. இந்திய நாடாளுமன்றம் 3 பகுதிகளை கொண்டது. என்னது? ஃபஸ்ட்டு வந்து குடியரசுத் தலைவர், அடுத்தது ராஜ்யசபா. ராஜ்யசபாங்கிறது என்னது? மாநிலங்களவை. அடுத்தது லோக்சபா. லோக்சபாங்கிறது மக்களவை. ராஜ்யசபாங்கிறது ஒன்றும் இல்லைப்பா. சரிங்களா? அதாவது இந்த எம்பி எம்எல்ஏ இவங்கெல்லாம் சேர்ந்து, இப்போ நாம் சொன்னோம்ல முதல்ல 6 எம்எல்ஏ சேர்ந்தது ஒரு எம்பி அப்படின்னு, அதில் போகிறதான் ராஜ்யசபா. மாநிலங்களவை. மக்களவைங்கிறது மக்களால் நாம் தேர்ந்தெடுக்கிறது. சரிங்களா? நம்ம இங்கே எம்பியாக எலெக்ஷனில் போட்டிடுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள தேர்ந்தெடுத்து அனுப்புகிறதான் லோக்சபா. நாடாளுமன்றமானது மாநிலங்களவை என்னும் மேலவையும், அப்போ மாநிலங்களவைன்னு என்னது? மேலவை. மேலவையும் மக்களவை என்னும் கீழவையும். பார்த்தீங்கன்னா ஆனால் கீழவைன்னு தான் இருக்குது. மக்களவை கீழவை, ஆனால் அதிகாரம் இருக்கிறது எதுக்கு அப்படின்னா மக்களவைக்கு தான் கொண்டு வருவதால் இது ஈரவை சட்டமன்றம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ மக்களவை மாநிலங்களவைன்னு 2 இருக்கிறதுனால இந்திய நாடாளுமன்றம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஈரவை சட்டமன்றம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது மாநிலங்களவை அப்படின்னு என்னன்னு பாருங்க. ராஜ்யசபா என்று அழைக்கப்படும் மாநிலங்களவை 250 உறுப்பினர்களை கொண்டது. இதில் 238 உறுப்பினர்கள் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள், அதாவது எம்எல்ஏ, யூனியன் பிரதேச சட்டமன்ற உறுப்பினர்கள் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். அதே மாதிரி அப்போ 238 தான். மீதி இந்த 50 என்ன அப்படின்னா, மீதி இந்த 12 பேர் யாரு? குடியரசுத் தலைவர் நியமிக்கிறது. முன்னாடியே பார்த்துருக்கோம். இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, கலை மற்றும் சமூக சேவை ஆகிய துறையில் சிறந்த அல்லது செயல்முறை அனுபவம் கொண்ட 12 உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார். மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க மாநிலங்களவையில்? 250 பேர். 250 பேரில் 238 பேர் எம்எல்ஏ மூலமாக தேர்ந்தெடுக்கிறது. மீதி இருக்கிற 12 பேர் யார் மூலமாக நியமிக்க போடுறாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் மூலமாக. சரிங்களா? அடுத்தது மாநிலங்களவை உறுப்பினருக்கான தகுதி. அப்போ இவங்களுக்கான தகுதி என்னவா இருக்கணும்? இந்திய குடிமகனாக இருக்கணும், 30 வயது. குடியரசுத் தலைவருக்கும் துணை குடியரசுத் தலைவருக்கும் பார்க்கும்போது 35, இவங்களுக்கு 30. அரசாங்கத்தில் ஊதியம் பெறும் பதவியில் இருத்தல் கூடாது. அப்போ மேலே சொன்ன அதே தான், குடியரசுத் தலைவருக்கு என்ன சொன்னோமே அதே தான். மனநிலை சரியில்லாதவரோ அல்லது பெற்ற கடனை திருப்பி தர முடியாதவராகவோ இருத்தல் கூடாது. சரிங்களா? அப்போ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம் இதையெல்லாம் விட்டுட்டு போயிடுவோம். ஆனால் இதை ஒரு பாயிண்டாக கொடுத்து இது யாருக்கானது அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். அடுத்தது மக்களவை அல்லது எந்த ஒரு சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருத்தல் கூடாது. இதையும் கொடுத்துட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு டைம் படிக்கும்போது நல்லா படிச்சுங்க. மாநிலங்களவை உறுப்பின் பதவிக்காலம் பாருங்கள். மாநிலங்களவை ஒரு நிரந்தர அவை ஆகும். அப்போ எது நிரந்தர அவை? மாநிலங்களவை ஒரு நிரந்தர அவை. அதனை கலைக்க முடியாது. அதை என்ன பண்ண முடியாது? கலைக்க முடியாது. இப்போ மக்களவை இருக்குது அப்படின்னா 5 ஆண்டுக்கு ஒரு முறை அது மாறிடும். ஆனால் மாநிலங்களவை எப்படின்னா அப்படியே ரொட்டேஷனில் வரும். சரிங்களா? மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள். பாருங்கள், எல்லாத்துக்குமே 5 ஆண்டுகள், இவங்களுக்கு மட்டும் என்னது 6 ஆண்டுகள். அதன் உறுப்பினர்கள் 3இல் 1 பகுதியினர் ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கு பிறகு. அப்போ 1/3, 3இல் 1 பகுதியினர். கேட்கலாம், எத்தனை பகுதியினர் வந்து எத்தனை ஆண்டு எப்போ வந்து ரிசைன் பண்ணுவாங்க, அதாவது ரிட்டையர்ட் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஓய்வு பெறுகின்றனர், ரிட்டையர்ட் ஆகிறாங்க. அதனால் ஏற்படும் காலி பணியிடங்கள் புதிய உறுப்பினர்களால் நியமிக்கப்படுகின்றனர். இப்போ ஒரு எலெக்ஷன் முடியுது, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எம்பி மாறுவாங்க, எம்எல்ஏ மாறுவாங்க. எம்எல்ஏ மாறும் பொழுது அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே டிஎம்கே இருக்குது, ஏடிஎம்கே இருக்குது அப்படின்னா, டிஎம்கே ஜெயிச்சது அப்படின்னா டிஎம்கேவுக்கான எம்பிஸ் அங்கே அதிகமாக இருப்பாங்க. எங்கே? ராஜ்யசபாவில். சரிங்களா? இதில் மாநிலங்களவையில் அதுக்கான மெம்பர்ஸ் அதிகமாக இருப்பாங்க. அப்போ டிஎம்கே ஜெயிக்குதுன்னா டிஎம்கேக்கானது, ஏடிஎம்கே ஜெயிக்குதுன்னா ஏடிஎம்கேக்கானது அங்கே இருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு கட்சி மாறி மாறி வரும்பொழுது அங்கே இருக்கிறவங்க வந்து அப்படியே ஓய்வாயிட்டே போவாங்க. துணை குடியரசுத் தலைவர் பதவி வெளி மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுகிறார். அப்போ துணை குடியரசுத் தலைவர் தான் மாநிலங்களவையின் தலைவர்னு மேலேயே பார்த்தோம்.
மாநிலங்களவையின் துணைத் தலைவர் அதன் உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். அப்போ துணைத் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோம். என்ன அப்படின்னா அங்கே இருக்கிறவங்களே யாராவது ஒருத்தரை தேர்ந்தெடுத்துருவாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏஸ் ஒற்றை மாற்று வாக்கு முறை மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இந்த தேர்தல் முறை மறைமுக தேர்தல் எனப்படும். இவர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை. அடுத்து பாக்ஸ்ல ஒன்று கொடுத்துருக்காங்க. நிதி மசோதாவின் திருத்தம் செய்யவோ அல்லது நிராகரிக்கவோ மாநிலங்களுக்கு அதிகாரம் இல்லை. அப்ப நிதி மசோதாவை எந்த வித சேஞ்சஸும் பண்றதுக்கு என்ன இல்லை, மாநிலங்களவைக்கு இல்லை. அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்னா ஒப்புதல் கொடுக்கலாம், ஒப்புதல் மட்டும்தான் கொடுக்க முடியும். மக்களவையில் மட்டுமே நிதி மசோதாவினை அறிமுகப்படுத்த முடியும். இம்மசோதா மாநிலங்களவையின் ஒப்புதலுடன் சட்டமாக மாறும். மாநிலங்களவை 14 நாட்களுக்கு ஒப்புதல் அளிக்கவில்லை எனில், சரி ஒப்புதல் அளிக்காமையே 14 நாள் வச்சிருக்காங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆயிரும், ஒப்புதல் பெறாமலேயே சட்டமாகிவிடும். அப்போ நிதி மசோதாவிலே மட்டும் அங்கே எதுவும் பண்ண முடியாது. எங்கே, மாநிலங்களவையில். இங்கே மாநிலங்களவைகளுக்கு அதிகாரம் இல்லை. 14 நாள்லேயே மறுபடியும் திருப்பி சட்டமாயிரும். மாநிலங்களவையின் சட்ட திருத்தத்திற்கான முன்மொழிவுகளை மக்களவை கருத்தில் கொள்ள வேண்டியதில்லை. எந்த முன்மொழிவுகளையும் மக்களவை நிராகரிக்கலாம். சரிங்களா. அதே மாதிரி மாநிலங்களவையில் ஏதாவது சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதை என்ன பண்ணிடலாம், மக்களவை நிராகரிச்சிடலாம். இந்த மாதிரி கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாலும் அதை நிராகரிக்கலாம் மக்களவை. மக்களவையானது அடுத்தது மாநிலங்களவை பார்த்தோம். மக்களவைங்கிறத மக்களால் தேர்ந்தெடுக்கிறது. மக்களவையானது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்ட இந்திய நாடாளுமன்றத்தின் புகழ்மிக்க அவையாகும். ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கிறாங்க. மக்களவையில் அதிகபட்சமாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் 552 பேர். அவற்றில் 530 உறுப்பினர்கள் பல்வேறு மாநிலங்களிலும். கேட்கலாம், சரிங்களா, எத்தனை பேர், 530 பேர் மாநிலங்களவையில் இருந்து, 530 பேர் மாநிலங்கள் இருந்து, 13 பேர் யாரு, யூனியன் பிரதேசங்கள் இருந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். அப்போ 2 பேர்த்த, அப்போ 530 13 என்னாச்சு, 43. மீதி 2 பேர் என்ன பண்ணலாம்னா குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். சரியா, இருவரை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். யாரை, ஆங்கிலோ இந்தியன் சமூகத்தில் இருந்து. தற்சமயம் மக்களவையில் 545 உறுப்பினர்களை கொண்டுள்ளன. இப்போ எத்தனை பேர் இருக்காங்க, 545 பேர் இருக்காங்க. அதிகபட்சம் ஆனால் எத்தனை பேர் போடலாம், 552 பேர் போடலாம். ஆனால் எத்தனை, 530 நம்மளுடைய மாநிலத்திலேருந்து போகிறவங்க, 13 பேர் யூனியன் பிரதேசத்துலேருந்து போகிறவங்க. அப்போ 543. 2 பேரும் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். அப்போ மொத்தம் 545. இங்கே மக்களவை உறுப்பினராக தகுதி அப்படின்னா இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். ஆனால் வயசு பாருங்க எவ்வளவு, 25. அதே மாநிலங்களவைனா வயசு என்னது போட்டிருந்தாங்க, 30. இங்கே 30, இங்கே 25. சரிங்களா. அடுத்தது, அவரது பெயர் நாட்டின் எந்த ஒரு பகுதியின் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்க வேண்டும். சரியா, அவர் கண்டிப்பாக இந்திய குடிமகனாக இருக்கணும். அவர் வாக்காளர் பட்டியலில் ஒரு பேர் இருக்கணும். நடுவண் அரசு மாநில அரசு அலுவலகங்களில் ஊதியம் பெறும் பதவியில் இருக்கக்கூடாது. இது குடியரசுத் தலைவராகட்டும், துணை குடியரசுத் தலைவராகட்டும், மாநிலங்களவை ஆகட்டும், மக்களவை ஆகட்டும், சேம். சரிங்களா. அதே மாதிரி மனநிலை சரியில்லாதவரோ அல்லது பெற்ற கடனை, இது மாநிலங்களவைக்கு என்ன வந்ததோ அதுவே தான் மக்களவைக்கும் இருத்தல் கூடாது. மக்களவை உறுப்பினரின் பதவிக்காலம் பொதுவாக மக்களவை தன்னுடைய முதல் கூட்டத்திலிருந்து 5 ஆண்டுகள் செயல்படும். அதன் காலம் முடிவதற்கு முன் பிரதம அமைச்சரின் ஆலோசனை பேரில் குடியரசுத் தலைவர் மக்களவை கலைக்கலாம். அப்போ மக்களவை கலைச்சலான்னு யார் சொல்லலாம், பிரதம அமைச்சர் சொல்லலாம். சொல்லினா முன்னாடியே கூட அவங்களுடைய பதவிக்காலம் முடிஞ்சிடும். இந்திய அரசியலமைப்பின் அவசர நிலை சட்டத்தின்படி மக்களவை நம்பிக்கை வாக்கெடுப்பில் எந்த ஒரு கட்சிக்கோ அல்லது கூட்டணிக்கோ பெரும்பான்மை இல்லாத பட்சத்தில் குடியரசுத் தலைவர் மக்களவை கலைக்கலாம். சரிங்களா. திடீர்னு ஒரு எதிர்கட்சி என்னங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இவங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க சொல்லுங்க அப்படின்னு ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க அப்படின்னா அந்த தீர்மானத்துக்கு என்ன பண்ணணும், அவங்க ஒபே பண்ணி அங்கே அவங்களுடைய பெரும்பான்மையை காட்டணும். அப்படி காட்டாத பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா குடியரசுத் தலைவர் நினைச்சாருன்னா அவங்களுடைய மக்களவையை கலைச்சிடலாம். மக்களவை தேர்தல் மக்கள் தொகையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட நாடாளுமன்ற தொகுதிகளில் உள்ள மக்களால் நேரடியாகவோ மக்களவை உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். சரியா, நேரடியாக தேர்ந்தெடுக்கிறது தான் என்னது, மக்களவை உறுப்பினர் தேர்தல் மூலமாக. சரிங்களா. அதாவது ஒரு எம்பி தொகுதி அப்படின்னா அந்த எம்பி தொகுதியில் இத்தனை மக்கள் இருந்தாங்க அப்படின்னா அங்கே ஒரு எம்பி. சரிங்களா. அதுதான் தேர்தலுக்கான ஏற்பாடுகள், மேற்பார்வையிடுதல், நடத்துதல் ஆகிய பணிகளை இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொள்கிறது. சரிங்களா. எம்பி எலெக்ஷன் நடத்துறது இந்திய தேர்தல் ஆணையம். அது எம்பி எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, எம்எல்ஏ எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, சரிங்களா, இந்திய தேர்தல் ஆணையம் தான் பார்த்துக்கும்.
சரியா? மக்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதில் வயது வந்தோர் வாக்குரிமை பின்பற்றப்படுகிறது. ஆமாம், 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தானே ஓட்டு போடுறோம். அதான் அந்த மாதிரி ஓட்டு போடுறது என்னது? வயது வந்தோர் வாக்குரிமை. வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டு 18 வயது நிரம்பிய குடிமக்கள் அனைவரும் தங்கள் பிரதிநிதியை தேர்ந்தெடுக்க தகுதியுடையவர் ஆவர். சரிங்களா? அடுத்தது பாருங்க, மக்களவையின் செயல்பாடு. அனைத்து மசோதாக்களையும் மக்களவையில் அறிமுகப்படுத்தவும் நிறைவேற்றவும் நிதி மசோதா உட்பட முடியும். அதே மாதிரி அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் போன்றவர்களின் பதவி நீக்க விவகாரங்களில் பங்கேற்க மாநிலங்களவை போலவே மக்களவைக்கும் அதிகாரம் உள்ளது. குடியரசுத் தலைவர் நீக்கிறக்கோ, அதான் மேலே பார்த்தோம்ல, 3 பங்கு பேர் ஆதரவு சொல்லணும். இது துணை குடியரசுத் தலைவர்னா 4-1 அப்படின்னு. சரியா? அரசியலமைப்பு சட்ட திருத்தத்திற்கான எந்த ஒரு மசோதாவை நிறைவேற்றுவதிலும் மாநிலங்களவை போலவே மக்களவைக்கும் சமமான அதிகாரம் உள்ளது. அரசியலமைப்பு திருத்தணும் அப்படின்னாலும் மாநிலங்களவை போலவே இங்கேயும் அதிகாரம் இருக்கு. மக்களவை உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் ஆகியோரை தேர்ந்தெடுக்க அதிகாரம் பெற்றுள்ளனர். மக்களவை உறுப்பினர், சரிங்களா, எம்எல்ஏஸ், சாரி எம்பி, இவங்க குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கும் அதிகாரம் பெற்றுள்ளனர். நம்பிக்கையில்லா தீர்மானம் மக்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்தப்படும். நம்பிக்கையில்லா தீர்மானம்னா இந்த ஆட்சி மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு கொண்டு வரது எங்கே தான் அறிமுகப்படும்? மக்களவையில். தமிழக நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் மாநிலங்களவையிலிருந்து எத்தனை பேர் போகிறாங்க? 18 பேர். சரிங்களா? இங்கே 39 பேர். இங்கே மக்களவைக்கு எம்பிஸ். இங்கே பார்த்தீங்கன்னா மக்களவையில் மக்களால் தேர்ந்தெடுக்கிறது 39, மாநிலங்களவைக்கு 18. சரிங்களா? நீங்கள் பாருங்கள், 39 6ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 18 வரும். சரிங்களா? ஏன்னா இந்த யூனியன் பிரதேசம் ஒன்று இருக்குது, அதையும் அதை சேர்த்திடக்கூடாது 40 அப்படின்னு. சரிங்களா? தமிழ்நாட்டிலிருந்து மட்டும் சேர்த்திக்கணும். 39 உறுப்பினர்கள், அங்கே 18 பேர். சபாநாயகர், அது மக்களவைக்கு ஒருத்தர் சபாநாயகர் தலைவர் இருக்கும்ல, அவர் தான். மக்களவையை தலைமை ஏற்று நடத்துபவர் சபாநாயகர். மக்களவையை தலைமை ஏற்று நடத்துபவர் சபாநாயகர் ஆவார். அவர் மக்களவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். நாடாளுமன்ற மக்களாட்சியில் சபாநாயகரின் பதவி ஒரு முக்கிய இடத்தை வகிக்கிறது. ஏன்னா யாரை பேச அனுமதிக்கணும், எது கேள்வி நேரம், இதை பேசணும், இதை பேசக்கூடாது, இது மக்களவை குறிப்பிலிருந்து நீக்கிறது, இதெல்லாமே யார் கையில் இருக்குது அப்படின்னா சபாநாயகர் கையில் தான் இருக்குது. மக்களவை கலைக்கப்பட்டாலும் புதிய சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படும். ஆட்சி போயிடுது அப்படின்னாலும் புதிய சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படுற வரைக்கும் பதவியில் நீடிப்பார். நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டத்திற்கு தலைமை வகிப்பவர் அவர். சரிங்களா? மக்களவை மாநிலங்களவை ரெண்டின் கூட்டத்தொடர் தலைமை வகிக்கிறது யாரு? மக்களவை சபாநாயகர். அவர் ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது சாதாரண மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றுள்ளார். ஒரு மசோதா கொண்டு வராங்க, அது நிதி சம்பந்தமா இருந்ததுன்னா அது நிதி மசோதான்னு சொல்லுவார், இல்லை அப்படின்னா சாதாரண மசோதான்னு சொல்லுவார். சபாநாயகர் பதவி காலியாக இருக்கும் பொழுது அல்லது வருகை புரியாத போது துணை சபாநாயகர் மக்களவை தலைமை வகிப்பார். சபாநாயகர் இல்லை அப்படின்னா துணை சபாநாயகர் பார்ப்பார். சரிங்களா? நாடாளுமன்ற கூட்டத்தொடர் எப்போ போலான்னு நடக்குதுன்னு பாருங்க. நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர், பட்ஜெட், எப்போனா பிப்ரவரி மேலே. சரிங்களா? மழைக்கால கூட்டத்தொடர் எப்போ நடக்குது அப்படின்னா ஜூலை டு செப்டம்பர். குளிர்கால கூட்டத்தொடர் அப்படிங்கிறது நவம்பர் மற்றும் டிசம்பர். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னா இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதையே மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்துக்குங்க. எப்பப்போ? நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் பிப்ரவரி மே, மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை செப்டம்பர், குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் மற்றும் டிசம்பர். சரிங்களா? அடுத்தது நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள். இந்திய நாடாளுமன்றம் சட்டமேற்றுதல், நிர்வாகத்தினை மேற்பார்வையிடுதல், வரவு செலவு திட்டத்தினை நிறைவேற்றுதல், பொதுமக்கள் குறைகளை போக்குதல், மேலும் வளர்ச்சி திட்டங்கள், சர்வதேச உறவுகள், உள்நாட்டு கொள்கைகள் போன்றவற்றை விவாதித்தல் என பல பணிகளை செய்கிறது. சரிங்களா? நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? என்ன நடக்குது அப்படின்னு சட்டமன்றத்தில். சரிங்களா? எங்களுக்கு இது வேணும், எங்கள் மாநிலத்துக்கு இது வேணும், எங்கள் மாநிலத்துக்கு இது செஞ்சு தரணும் அப்படிங்கும் பொழுது அதுக்கான அமைச்சர் அதுக்கு ஆன்சர் பண்ணுவார். இது இந்த டைம் பண்ணி தந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி. நாடாளுமன்ற குடியரசுத் தலைவர் மீதான அரசியல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கவும், குடியரசுத் தலைவர் மீதான குற்றச்சாட்டு ஏதாவது இருந்தால் அதை விசாரிக்கவும் உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற நீதிபதிகள், தலைமை தேர்தல் ஆணையர், இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர், இதை இவங்களை நியமிக்கிறதெல்லாம் யாரு? குடியரசுத் தலைவர். ஆனால் யாருடைய பரிந்துரைன்னு பேரில் பிரதம மந்திரியினுடைய பரிந்துரைப்பு ஆகியோரை அரசியலமைப்பு சட்ட விதிமுறைகளின்படி பதவி நீக்கம் செய்யும் அதிகாரம் பெற்றுள்ளது. எங்கே? மக்களவை. சரிங்களா? அதாவது நாடாளுமன்றம், மக்களவை மாநிலங்களவை ரெண்டும் சேர்ந்தது. மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைத்திட நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் உண்டு. சரிங்களா? அடுத்தது இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர். இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவு 76
இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமிக்க வழிவகை செய்கிறது. எந்த சட்டப்பிரிவு? 76. இவர் நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரி ஆவார். இவர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். உச்சநீதிமன்ற நீதிபதியாக தேவையான தகுதிகளை இவரும் கொண்டிருக்க வேண்டும். அவர் எந்த நேரத்திலும் குடியரசுத் தலைவர் பதவியிலிருந்து அகற்றப்படலாம் அல்லது அவர் குடியரசுத் தலைவர் பதவி விலகல் கடிதத்தை அளித்து பதவி விலகலாம். குடியரசுத் தலைவரை நீக்கிடலாம், இல்லைன்னா இவரே ராஜினாமா லெட்டரை குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுத்துட்டு இவருடைய பதவியிலிருந்து வெளியாகிக்கலாம். சரிங்களா? இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரின் அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள். இவர் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்ட சட்ட விவகாரங்கள் மீது இந்திய அரசாங்கத்திற்கு ஆலோசனை வழங்குகிறார். அப்போ குடியரசுத் தலைவர் இந்த மாதிரி பண்ணலாமா, இது இந்த மாதிரி நம்மளுடைய சட்டத்தில் இடம் இருக்கா அப்படின்னு இவர்கிட்ட ஆலோசனை கேட்டுக்குவார். இந்தியாவில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் வழக்காடும் உரிமை இவருக்கு உண்டு. எங்கே வேணாலும் போய் இவர் வழக்காடலாம். நாடாளுமன்ற இரு அவைகளின் செயல்முறைகளிலும் பேசுவதற்கும் பங்கு கொள்வதற்கும் இவருக்கு உரிமை உண்டு. அப்போ அங்கே போகலாம். ஆனால் இவருக்கு ஓட்டு போகிற உரிமை மட்டும்தான் இருக்குன்னு முன்னாடியே பார்த்துருக்கும். சரிங்களா? ஆனால் இவர் நாடாளுமன்றம் மக்களவை ரெண்டுலையும் போய் பேசுறதுக்கு உரிமை உண்டு. நாடாளுமன்றத்தின் இரு அவை கூட்டத்திலோ அல்லது எந்த ஒரு கூட்டுக்குழு கூட்டத்திலோ வாக்களிக்கும் உரிமையின்றி பார்த்தீங்கன்னா இவருக்கு வாக்கு மட்டும் அளிக்க முடியாது, ஆனால் பேசலாம். உறுப்பினராக இவர் இடம் பெறுவார். நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து சலுகைகளும் சட்ட விலக்களிப்பும் இவர் பெறுகின்றனர். சரிங்களா? அப்போ மக்களவை மாநிலங்களவையில் கிடைக்கிற ஒரு எம்பிக்கு கிடைக்கிற அனைத்து ஸ்பெசிலிட்டிஸும் இவருக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நீதித்துறை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா? இதை புக் எடுத்து ஒரு கிளான்ஸ் நல்லா படிச்சுட்டு வீடியோ கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா புரியும். வீடியோ தெளிவாக தெரியணும் அப்படின்னா லேண்ட்ஸ்கேப்பில் வச்சுக்கோங்க. வீடியோவோடைய குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.